Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Realme-ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபோன் நேத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Realme GT and Realme GT Master Edition அப்படின்னு சொல்லி. இந்த Realme GT-க்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். எக்கச்சக்கமான ஹைலைட்டான ஃபீச்சர்ஸோட இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது Realme-யோட GT Master Edition தான் வந்து பார்க்க போறோம். என்னப்பா இது சூட் கேஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சூட் கேஸே வந்து ஒரு ஸ்பெஷலான சூட் கேஸ். இந்த சூட் கேஸோட டிசைன் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் எடிஷன்ல வாயேஜர் கிரே அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பிரதிபலிக்கிற விதமாக தான் வந்து இந்த சூட் கேஸ் அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த சூட் கேஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்றத ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். கொஞ்சம் ஸ்பெஷல், பட் உங்களுக்கு இந்த மாதிரி வராது, நார்மல் பேக்கேஜில் தான் வரும். ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரியலான சூட் கேஸ் தான். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் லாக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்போட ஒரு சைடு இந்த சைடு வந்துச்சு, நீங்கள் வந்து லாக் பண்ணிக்க முடியும். எடுத்தோடனே வந்து மொபைல் வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து தனியாக அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி மேலே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட ஏதோ பெருசாக கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணேன், ஒரு கேஜெட் மாதிரி ஏதாவது இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இங்கே ஒரு டேக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில டேக் மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எங்கே வைக்கிறது அப்படின்னே தெரில. இதெல்லாம் ரியல்மியோட ஃபேன்ஸுக்கு அனுப்புனாங்கன்னா வச்சுப்பாங்க, நம்ம எங்கே போய் இதெல்லாம் வைக்கிறது. அப்புறம் சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கன்னா தேவைப்பட்ட அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூட் கேஸில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்திருக்கு. வேறு ஏதாவது கேஜெட் வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பிடனா ஏதாவது வச்சுருக்கலாம். பட் இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட் கேஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். சூட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைனோட மேட்ச் ஆகுது. அதெல்லாம் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் எடிஷனில் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. காம்பேக்ட், 65 வாட்ஸ் அடாப்டர், ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் கேமரா, ப்ளஸ் இந்த GT மாஸ்டர் எடிஷன் ரெண்டுத்தோட ப்ரைஸ் வேறு எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதையுமே வந்து வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்றத பார்த்துடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Realme GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டமில் கலர் வேரியன்ட் என்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, சார் வேல்யூ என்ன அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எப்பயும் போல ஒரு லாங்கான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள யூசர் கைட் அண்ட் சேஃப்டி கைட் ரெண்டு மட்டும் தான் வருது. இதை தாண்டி மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நமக்கு இந்த சூட் கேஸ் ஞாபகம் தான் வருது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். ஆன் பண்ணிட்டு சைட்லையும் வச்சிடலாம். அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஷீட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து கேஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. நார்மல் கேஸாக இல்லாமல் மொபைலோட பேக் சைடு எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேட்டர்ன் டிசைனில் வந்து இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது வந்து வாயேஜர் கிரே அப்படின்ற கலர் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு ரஃப்பான பிளாஸ்டிக் மெட்டீரியலில் சூட் கேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான டிசைனை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த கேமரா பம்ப்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாயேஜர் கிரே கலர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது இதோட வெயிட் அண்ட் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8.7 mm திக்னஸும் 180 கிராம் வந்து வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு காம்பேக்ட் தான், வெயிட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் டைப்பில் வாங்காமல் நார்மலாக வந்துட்டு லூனா ஒயிட் அண்ட் காஸ்மோஸ் பிளாக் அப்படின்ற 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக 8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 174 கிராம் தான் வெயிட் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது இன்னுமே வந்து வெயிட் கம்மி, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கன்ல யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லாவே ஒரு காம்பேக்டான ஃபீல் கிடைக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த ஃபோன் வந்துட்டு. காம்பேக்டாக ஃபோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி GT மாதிரியே மாஸ்டர் எடிஷனுமே வந்து நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு சூட் கேஸ் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த சூட் கேஸ் மாடல் எடுத்துக்கலாம். இல்லை பேக் சைடில் கிளாஸ் பாடி வேணும்னு நினைக்கிறவங்க கிளாஸ் பாடி எடுக்கலாம். அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அண்ட் வெயிட் கம்மியாக வரனால இன்னும் காம்பேக்டாக இருக்கிற
இருக்கிற வந்து ஃபீல் இருக்கும். ஸோ இதுவே நல்ல ஒரு காம்பாக்டான ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளே சைஸ் 6.43 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 360 ஹெர்ட்ஸ் வந்து டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளேலாம் பண்ணும்போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரியலாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இண்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. 1000 nits வந்து மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும் டிஸ்பிளேயோட குவாலிட்டியாக இருக்கட்டும் ஓவராலாக ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. ப்ளஸ் உங்களால் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் அன்லாக் ஓப்பன் ஆகுது. அந்த அளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் சிம் ஸ்லாட் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு எக்ஸ்டெண்டபிளாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்கின் Realme UI 2.0 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 11 பேஸ் பண்ணி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 30,000 ரூபா கொடுத்து வாங்குறவங்களுக்கு வந்து இந்த தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அது கொஞ்சம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜே தோணுது. இதை தாண்டி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. அதுவும் 120 ஹெர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸோ அந்த அனிமேஷன்ஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளோவாக வர மாதிரி யூசருக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து 8GB RAM வேரியன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை 128GB ஸ்டோரேஜ் இல்லாட்டி 256GB ஸ்டோரேஜ் உங்களால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Qualcommோட Snapdragon 778G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். கிட்டத்தட்ட 8 பேண்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கேம் பிளே பண்ணாலும் மல்டி டாஸ்கிங் பண்ணாலுமே வந்துட்டு லேக் இருக்கிற ஃபீல்லாம் எதுவுமே வந்து இல்லை. அதிக நேரம் கேம் பிளே பண்ணாலும் கூட ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கேம் பிளே பண்ணாலும் கூட ஹீட்டிங் இஷ்யூ வந்து பெருசாக இல்லை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். ஃபோனோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும் கேம் பிளேலாம் பண்ணணும் அப்படின்னா GT மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கேம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி ஓவராலாக எல்லாமே வந்து இன்னும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மொபைல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 8GB ரேம் வேரியன்ட் வர்றதுல எக்ஸ்ட்ரா நீங்கள் 2GB வச்சுக்கலாம். இல்லாட்டி 3GB இல்லாட்டி மேக்ஸிமம் வந்து 5GB வரைக்கும் உங்களால் விர்ச்சுவல் ரேம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக 13GB ரேம் உங்களுக்கு மாறிடும். ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் அதிகமாக பண்ணுறீங்க நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வந்து GTயில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாஸ்டர் எடிஷனில் பார்த்தோம் அப்படின்னா 32 மெகாபிக்சல் சோனியோட IMX615 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 2.45 வருது. ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது GTயில் கொடுத்த சேம் செட்டப் தான் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் சோனி சென்சார் யூஸ் பண்ணாங்க. இதில் எந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணல. மெயின் கேமரா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைட் ஆங்கிளுக்கு 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ கேமரா எடுக்கிறதுக்கான தனி ஒரு லென்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபியை யூஸ் பண்ணி 4Kல ரெக்கார்ட் பண்ண முடியாது. 1080 பிக்சல் 30 FPSல மட்டும் தான் எடுக்க முடியும். 60 FPSல வந்து எடுக்க முடியாது. அதுவே பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். 1080 பிக்சல் 60 FPS இல்லாட்டி 30 FPS வரைக்கும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4300 கொடுத்துருக்காங்க. ரொம்ப திக்னஸ் கம்மியாக காம்பாக்டாக வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ பேட்டரி சீக்கிரம் தீந்துருமே ப்ரோ அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லை. 65 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 33 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 36 நிமிஷத்துக்குள்ளேலாம் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் அதை தாண்டி சப்போஸ் நீங்கள் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கூட 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாலே 38% கிட்ட வந்துடும் அப்படின்றாங்க. கேம் பிளே பண்ணிட்டே சார்ஜ் போட்டாலும் ஃபோன்லாம் வெடிக்காது, பயப்பட நீங்கள் தேவையில்லை. ஸோ யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கூட காலையில் 100% சார்ஜ் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்கும். அதுவும் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம். ஸோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் எனக்கு என்ன அப்படின்னா நல்ல ஒரு டிசைனில் காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங்லாம் வேற லெவலில் பண்ண முடியுது. 5Gயை பொறுத்த வரைக்கும் 8 பேண்டு கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்தாலுமே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சருக்கு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இந்த 5G வந்துட்டு. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவுமே 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது வந்துட்டு செல்ஃபி லவர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 65 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால வெறும் 33 நிமிஷத்தில் நம்மளால வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியுது.
அதே சமயம் இந்த 4300 mAh கொடுத்ததை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் பேட்டரி கெபாசிட்டியில். அண்ட் தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் வந்துட்டு ஒரு 25,000க்கு மேலெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லாமல் இருந்தது அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, SD கார்டு சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பழைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன், 2 ஃபோனை பற்றியுமே பிரைஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பெருசாக எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் ரொம்ப அக்ரெசிவாக லான்ச் பண்ணாமல் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற காம்படிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே போக்கோ F3 GT எல்லாம் வந்திருந்தது, அதை வந்துட்டு காம்படிட் பண்ணுற அளவுக்கு வந்து சூப்பராக வந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme GT மாஸ்டர் எடிஷனோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்துட்டு 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபா வந்து இதில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் எடிஷன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 26,000 ரூபா அப்படின்னு போகணுன்றதுக்காகவே 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு வேரியன்ட் வந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. பட் அது இப்போதைக்கு வந்து அவைலபிள் கிடையாது, கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த GTயோட மாஸ்டர் எடிஷன் பிரைஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே Realme X7 Max அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு வந்துட்டு ஸ்பெக் அப்படியே தான் வந்து மேட்ச் ஆகுது, ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் வருது. X7 Maxல பார்த்தோம் அப்படின்னா MediaTekோட Dimensity 1200 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே ஒரு 5G ப்ராசஸர் தான். ஸோ நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணிட்டு வாங்க. கிட்டத்தட்ட அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபா கிட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. ஸோ ரெண்டையும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பக்கம் Realmeயோட GT பார்த்தீங்க அப்படின்னா 888 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. இல்லை ப்ரோ எனக்கு மாஸ்டர் எடிஷனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் GTக்கு வந்து மூவ் ஆகலாம். அண்ட் இந்த GTயோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 38,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு 12GB RAM வேரியன்ட் வேணும் அப்படின்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 42,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான். இந்த 4-5 நாளாக யூஸ் பண்ணி பார்த்தது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஃபுல் ரிவ்யூ வேணுமா வேணாமா அப்படின்ற நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு தான் நான் வந்து போட முடியும். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலுமே அது கூட நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.